بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، والصلاة والسلام على أشرف المرسلين سيد الأنبياء والآخرين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا لا تقولوا راعنا وقولوا انظرنا واسمعوا وللكافرين عذاب أليم. صدق الله مولانا العظيم. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய பெரும் அருளினால் கிருபையினால் சஃபுத்து தஃபாசீர் என்ற கிதாபின் மூலமாக நாம் சூரத்துல் பக்ராவுடைய விளக்க உரையை பார்த்து வருகிறோம். அதனுடைய பல விஷயங்களை நாம் அல்ஹம்துலில்லாஹ் இந்த தஃப்சீரின் மூலமாக தெளிவாக புரிந்து அறிந்து வருகிறோம். சங்கைக்குரியவர்களே, அதேபோல் இந்த பாடத்திலே இதுவரைக்கும் அல்ஹம்துலில்லாஹ் நாம் ஏறத்தாழ 103 ஆயத்துகளை கடந்து 104வது ஆயத்திலே அடியெடுத்து வைத்திருக்கிறோம். அது சம்பந்தமான ஒரு சில பாடங்கள் முன்னால் சென்று விட்டன. அதை தொடர்ந்து இன்னும் சில பாடங்களை இன்ஷா அல்லாஹ் நாம் காண இருக்கிறோம். இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய பாடத்தின் எண் 131. அதன் தலைப்பு எந்த ஆயத்தை வைத்திருக்கின்றோம் என்றால், வஸ்மஉ வலில் காஃபிரீன அதாபுன் அலீம். வஸ்மஉ செவிமடுங்கள், கட்டளைக்கு முதல்ல செவிமடித்து அந்த விஷயங்களை கேட்டால் தானே அதை அமல் செய்யக்கூடிய ஆர்வம் முதலில் வரும். கேட்கவே இல்லை என்றால், நாம் ஏற்கனவே சொல்லி இருக்கின்றோம், காதில் விழுவது வேறு, காது தாழ்த்தி கேட்பது வேறு. காது தாழ்த்தி கேட்பதன் மூலம்தான் நாம் ஒரு விஷயத்தை அமல் செய்வதற்கு முற்படுவோம். அவ்வாறு அமல் செய்யாமல் விட்டுவிட்டால் வலில் காஃபிரீன், அந்த நிராகரிக்கக்கூடியவர்களுக்கு அதாபுன் அலீம், நோவினை தரக்கூடிய வேதனை இருக்கிறது என்பதாக அல்லாஹ் தன் திருமறையில் சொல்லிய வசனத்தை தான் இங்கு நாம் சுட்டிக்காட்டி இருக்கிறோம். இப்பொழுது நாம் இந்த பாடத்திலே இதற்கு முன்பாக இந்த ஆயத்துகளுக்கும் முந்தைய ஆயத்துகளுக்கும் உள்ள தொடர்பினை பார்த்தோம். அதற்கு பிறகு அகராதியில் உள்ள விஷயங்களை பார்த்து வந்தோம். அதிலே இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்கிறது. இப்பொழுது இந்த பாடத்தில் நாம் பார்க்கக்கூடிய பாடம், அதன் தலைப்பு என்ன? கட்டளைகளுக்கு கட்டுப்படுங்கள். விளக்கம், அதாவது தஃப்சீரை பார்க்க போகிறோம். பாடம் 131. இந்த பாடத்தில் நாம் காண இருப்பது கட்டளைக்கு கட்டுப்படுங்கள், கட்டளைக்கு கட்டுப்பட்டு நடங்கள் என்பதை பற்றித்தான். நாம் ஏற்கனவே சொன்னோமல்ல, வஸ்மஉ ஏனென்றால் சஹாபாக்களுக்கும் யூதர்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? சஹாபாக்கள் காலு சமிஅனா வ அதஅனா என்பதாக கூறுவார்கள். ஆமன் ரசூலு பிமா உன்சில இலைஹி மிர் ரப்பிஹி வல் முஃமினூன் குல்லுன் ஆமன பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ ருசுலிஹி லா நுஃபர்ரிகு பைன அஹதின் மிர் ருசுலிஹி வ காலு சமிஅனா வ அதஅனா குஃப்ரானக ரப்பனா வ இலைக்கல் மஸீர். இது முஸ்லிம்களுடைய வார்த்தை, சஹாபாக்களுடைய சொல். சமிஅனா வ அதஅனா. அதே நேரத்திலே யூதர்களுடைய சொல், வைத் அகதுனா மீசாக்கும் வரஃபஅனா ஃபௌகக்கும் தூர் ஹுது மா ஆதைனாக்கும் பிகுவத்தின் வஸ்மஉ காலு சமிஅனா வ அஸைனா வ உஷ்ரிபு ஃபீ குலூபிஹிமுல் இஜ்ல. அப்போ அந்த இடத்துல யூதர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? கேட்டுவிட்டோம், மாறு செய்வோம்.
சஹாபாக்கள் கேட்டுவிட்டோம், வழிபடுவோம். அப்போ கட்டளைக்கு கட்டுப்படக்கூடிய, கீழ்ப்படியக்கூடிய தன்மை சஹாபாக்களிடம் இருந்தது. கட்டளைகளுக்கு மாறு செய்யக்கூடிய, முரண்படக்கூடிய, அதற்கு கட்டுப்படாமல் இருக்கக்கூடிய தன்மை யூதர்களுக்கு இருந்தது. அதைத்தான் அல்லாஹ் இங்கு சொல்லி காண்பிக்கின்றான். அது சம்பந்தமான விஷயங்களைத்தான் இங்கு நாம் பார்க்க போகிறோம். வாருங்கள் கிதாபிற்குள் செல்வோம். இன்ஷா அல்லாஹ் பாடங்களை காண்போம். பாருங்கள், சென்ற பாடங்களில் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் கடந்து வந்த சென்ற பாடங்களில் இந்த ஆயத்துகளுடைய தொடர்புகள் சம்பந்தமாக பேசப்பட்டது. அதை தொடர்ந்து லுகத்துடைய அந்த விஷயங்கள் பற்றி விளக்கம் கூறப்பட்டது. அதில் அல் ஹிக்கத் என்றால் என்ன, அல் ஹசத் என்றால் என்ன, அல் கிப்தா என்றால் என்ன என்பதும், அல் வலி அல் நசீர் இதனுடைய அர்த்தங்களும் கூறப்பட்டது. அதை தொடர்ந்து நாம் இன்னும் சில அகராதிகளுடைய விஷயங்களை பார்க்க இருக்கிறோம். அம் என்றால் பிமஅனா பல். அம் என்ற வார்த்தை பல் என்ற மஅனாவில் வருகிறது. அம் துரீதூன அன் தஸ்அலூ ரசூலக்கும் கமா சுயில மூசா மின் கபுல் வமன் யதபத்தலில் குஃப்ர பில் ஈமான் ஃபகத் ضل سواء السبيل. அப்ப அம் துரீதூன அன் தஸ்அலூ ரசூலக்கும், நீங்கள் கேட்க நாடுகிறீர்களா, நீங்கள் கேட்க நாடுகிறீர்களா என்பதை பற்றி தான் பேசப்படும். அப்ப அம் துரீதூன அன் தஸ்அலூ ரசூலக்கும் கமா சுயில மூசா மின் கபுல். அப்ப இந்த இடத்துல அம் வந்து பிமானா பல், பல் என்ற மானால வருது. வஹிய துஃபீதுல் இன்திகால் மின் ஜும்லத்தின் இலா ஜும்லா ககௌலிஹி தஆலா. அப்ப அந்த அம்ங்கிறது பல்ங்கிற மானால வருது. அது என்ன சொல்லுது? வஹிய, அது துஃபீதுல் இன்திகால், இடம்பெயர்தலை பயன் கொடுக்கிறது. மின் ஜும்லத்தின், ஒரு வாக்கியத்திலிருந்து, இலா ஜும்லத்தின், இன்னொரு வாக்கியத்தின் பக்கம் இடம்பெயர்தலை பயன் கொடுக்கிறது. ஒரு வாக்கியத்திலிருந்து இன்னொரு வாக்கியத்தின் பக்கம் இடம்பெயர்தலை என்ன செய்து பதில் கொடுக்கு. அதாவது உதாரணமா, அம் துரீதூன அன் தஸ்அலூ ரசூலக்கும் கமா சுயில மூசா மின் கபுல் ககௌலிஹி தஆலா அல்லாஹ் அம் யகூலூன இஃப்தரா ஐ பல் யகூலூன், மாறாக அவங்க சொல்றாங்க, அவர்கள் கூறுகிறார்கள். அப்ப இங்க அம்ங்கிறது ஒரு ஹர்ஃபே அத்துஃப் தான், புரியுதுங்களா? அப்ப அதுல வந்து ஒன்னு இருக்குது, ஹம்சாவை கொண்டு முந்தியதாக இருக்கும், இஸ்திஃபாமுடைய ஹம்சாவை கொண்டு முந்தியதாக இருக்கும். சரி, இப்போ இது வந்து மானா பல்லுடைய மானால வருது. ஹல் யஸ்தவில் ஆமா வல் பசீர் அம் ஹல் தஸ்தவில் துலுமாத்து வன் நூர். குர்ஆன்ல சூரத்துல் ஆல வரும்போது ஹல் யஸ்தவில் ஆமா வல் பசீர், கண் தெரிந்தவரும் தெரியாதவரும் சமமாவாரா? அம் மாறாக அல் தஸ்தவில் துலுமாத்து வன் நூர், இருளும் வெளிச்சமும் சமமாகுமா? அப்ப இந்த இடத்துல அம்ங்கிறது மானா, அதாவது பல்லுங்கிற மானால பயன்படுத்தப்படுறதை பார்க்குறோம். அப்போ ஒரு ஜும்லாவிலிருந்து இன்னொரு ஜும்லாவுடைய இடம்பெயர்தல் அதுக்காக கூறப்படுது. கௌலிஹி தஆலா அம் யகூலூன இஃப்தரா பல் யகூலுனை, அதாவது அவர்கள் சொல்கிறார்கள். அப்போ ஒரு விஷயத்திலிருந்து இன்னொரு விஷயத்துக்கு. யதபத்தலு யுகாலு பத்தல வதபத்தல வஸ்தப்தல ஐ ஜஅல ஷைஅன் மௌதிஅன் ஆகர. அப்ப இந்த இடத்துல எத்தபத்தல் அப்படிங்கிறது யுகாலு சொல்லப்படுது, பத்தல மாற்றினான், பத்தல தபத்தல அதே மாதிரிதான் மாற்றினான், வஸ்தப்தல மாற்ற தேடினான். அதாவது ஜஅல ஐ, அதாவது ஜஅல ஆக்கினான், ஷைஅன் ஒரு வஸ்துவை, மௌதிஅ ஆகர் மௌதிஅன்
மௌதியா ஆஹர்னா மற்றொரு இடத்திலே அதை ஆக்கிவிட்டான். ஒரு இடத்திற்கு பதிலாக இன்னொரு இடத்துல ஆக்கிட்டான். தபத்தல் அல் குஃப்ர பில் ஈமான், ஈமானை கொண்டு குஃப்ரை மாற்றிவிட்டார்கள். மஅனாஹு, அதாவது அதனுடைய கருத்து என்ன? அஹதஹு பதலல் ஈமான், அந்த குஃப்ரை, அந்த குஃப்ரை அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். பதலல் ஈமான், ஈமானுக்கு பகரமாக குஃப்ரை தேர்ந்தெடுத்து கொண்டார்கள். இப்போ நிராகரிப்பு ஈமான், ஈமானுக்கு பகரமா குஃப்ரை தேர்ந்தெடுத்து கொண்டார்கள். அப்போ இந்த இடத்துல அதுதான் சொன்னாங்க, ஈமானுக்கு பதிலாக என்ன செஞ்சாங்க? குஃப்ரை மாத்திட்டாங்க. சவா அஸ் சபீல் ஐ வஸ்த தரீக், பாதையின் நடுநிலை, பாதையில் நடுநிலை. வஸ்து உம்மத்தம் வசத்தன் வகதாலிக ஜஅல்னாக்கும் உம்மத்தம் வசத்தன் லிதகூனு ஷுஹதா அலன்னாஸ். வசத்துங்கிறது ஒரு நடுநிலைமையான, சவா சபீல பாதையில் சரியானது. ஐ வஸ்த தரீக், வஸ்து தரீக்னு சொல்லலாம், அதாவது பாதையில் நடுநிலை, பாதையில் நடுப்பகுதி. வஸ்ஸவாவு மின் குல்லி ஷைஇன் அல் வஸ்த், சவாவுனா என்ன? மின் குல்லி ஷைஇன், ஒவ்வொரு வஸ்துவினுடைய, ஒவ்வொரு வஸ்துவிற்கும் சவா என்பது அல் வஸ், நடுப்பகுதியை குறிக்கும். வஸ் சபீலு, அப்போ சவா அஸ் சபீல், அப்போ சவாங்கிறது வஸ்து நடுப்பகுதின்னு தெரியுது. அப்போ சபீல் அப்படின்னா பாதை, சபீல் என்றால் பாதை. மானாஹு, அந்த கருத்துன அத்தரீக், பாதை. ஃபஅஃபு அல் அஃபு, மன்னித்தல். தர்குல் முஆஹததி அலத்தம், பாவத்தின் மீது பிடிப்பதை விட்டு விடுதல். ஃபஅஃபு வஸ்ஃபஹு ஹத்தா யஅதி அல்லாஹு பிஅம்ரி, வஸ்ஃபஹ் ஸஃப்ஹல் ஜமீல், ஃபஅஃபு அன்ஹும் வஸ்தக்ஃபிர் லஹும் வஷாவிர்ஹும். அப்போ தர்குல் முஆஹதாத், பிடிப்பதை விட்டு விடுதல், தண்டனை கொடுக்கறதை விடுறது. அலத்தம்பி, பாவத்தின் மீது பிடிப்பதை விட்டு விடுதல், அதுக்குதான் அல் அஃபு என்பதாக சொல்லுவாங்க. வஸ்ஃபஹு வஸ்ஸஃப்ஹு அப்படின்னா என்ன? வஸ்ஃபஹுனா தர்கு தஅனீப அன்ஹு, தஅனீப்னா கண்டிப்பது, தண்டிப்பது, அவனை விட்டும் கண்டிப்பதை, வசைப்பாடுவதை, திட்டுவதை விட்டு விடுதல். எதுவுமே சொல்லாம விட்டுறது, போ அப்படின்ட்டு. ஃபஅஃபு வஸ்ஃபஹு, ரெண்டு அர்த்தம், ரெண்டுக்கு என்ன அர்த்தம்? ஃபஅஃபு என்பது தர்குல் முஆஹதாத், அப்போ சஃப், அதாவது அஃபு ஒன்று இருக்கு, சஃப்ஹன்னு இருக்கு. பொதுவாக ஏறத்தாழ இப்போ அஃபுங்கிறது, அஃபுங்கிறது, சஃப்ஹங்கிறது, மக்ஃபிரத்துன்னு இருக்குது, அதுவும் ஒரு மன்னிப்பில் ஒரு வகை தான். இதெல்லாம் ஏறத்தாழ என்னது, கொஞ்சம் ஒன்று ஒன்று தொடர்புடையதாக இருந்தாலும் அதுக்கு என்ன இருக்குது? தர்ஜாக்கள் இருக்கு. அப்போ அதில் கடைசி தர்ஜா தான் அஃபு. அஃபுனா என்ன? கடைசி தர்ஜா, அதாவது பாவத்துக்கு தண்டனை கொடுக்காம விடுறது, பாவத்துக்கு தண்டனை கொடுக்காம விடுறதுக்கு அஃபு என்பதாக சொல்லுவாங்க. சரி, ரெண்டாவது தர்ஜா சஃப். சஃப்னா என்ன? அவன் செஞ்சதை, தண்டனைங்கிறது ஒரு கூடுதல் இது, அதுக்கு அடுத்து அவனை திட்டவும் இல்லை, அவனை கண்டிக்கவும் இல்லை, அவனை முறைக்கவும் இல்லை, இந்த பாவியை சரி இப்படி விட்டாச்சு, கண்டுக்கொள்ளாமல் விட்டுட்டார், இதுக்கு சஃப் என்பதாக சொல்லுவாங்க. மூணாவது மக்ஃபிரத்னா என்ன? பாவத்தையே மறைச்சது, பாவத்தை எல்லாருக்கும் வெளிப்படுத்தாம, பகிரங்கப்படுத்தாம அதை மறைத்து விடுவது. அப்போ அதில் ரஹ்மத்துன்னு இருக்கு. அது என்னன்னு சொன்னா, இது எல்லாம் என்ன செய்யறது? இதுக்கு உபகாரத்தையும் பரிசையும் அதே மாதிரி அவரை சிறப்பிக்கிறதையும் என்ன செய்யறது? அவருக்கு பதிலாக கொடுக்கறது. இப்போ இதெல்லாம் என்னது? உதாரணமாக ஹசரத் பாவம்னா இந்த இடத்துல வந்து பொதுவாக ஹசரத் தமக்கு செய்யக்கூடிய பாவங்கள், உதாரணமாக நம்ம ஹசரத் அலியுன் ஜெயின் ஆபிதீன் ரஹமத்துல்லாஹி அவங்கள பற்றி வரும். அவருடைய அடிமை பெண் என்ன செய்கிறாங்க? லோட்டால தண்ணி ஊற்றிட்டு இருக்காங்க. அந்த காலத்தை பொறுத்தவரைக்கும் லோட்டால தண்ணி ஊற்றுறதுங்கிறது கொஞ்சம் இரும்பு லோட்டா மாதிரி இருக்கும். அப்போ ஊற்றும் போது விழுந்துருச்சு, முகத்தில் அடிச்சிருச்சு. அப்போ அவங்களுக்கு கோபம் வந்து அப்படியே கண்ணம் சிவக்குது. அப்போ அந்த பெண்மணி என்ன செய்கிறாங்க? அவங்கள, அதாவது குர்ஆன்ல இருக்கக்கூடிய இந்த ஆயத்தை ஓதுறாங்க. அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு சொன்னா, வல் காலிமீன் அல் கைல் வல் ஆஃபின அனின் நாஸ் வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன் என்ற அந்த ஆயத்தை ஓதுறாங்க. கோபத்தை விழுங்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொன்ன உடனே அவர் அப்படியே என்ன செய்றாரு? அந்த கோபத்தை அப்படி மாறிடுது, முகம் சிவந்தது, சாதாரணமாயிருது. ஆஃபின அனின் நாஸ், மக்களை மன்னிக்கக்கூடியவர் என்று சொன்ன உடனே முகத்தில் ஒரு சிரிப்பு வந்தது.
வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன், அல்லாஹ் உபகாரிகளை விரும்புகிறான் என்ற வாசகத்தை ஓதியவுடன் சொன்னாங்க, உன்னை நான் விடுதலை செய்து விடுகிறேன், உன்னை நான் விடுதலை செய்து விடுகிறேன் என்பதாக ஹஜ்ரத் அவர்கள் சொன்னார்கள். இப்போ பாருங்க, அஃபுங்கிறது 1, சஃப்ஹங்கிறது 2, மஃபிரத்துங்கிறது 3. இதெல்லாம் அடக்குனது ரஹ்மத். அப்போ இதில் வித்தியாசங்கள் இருக்கு. ஃபஅஃபு வஸ்ஃபஹு ஹத்தா யத்தி அல்லாஹு பி அம்ரி ஃபஸ்ஃபஹ் அன்ஹும் வகுல் சலாம் ஃபஸ்ஃபஹ் ஸஃப்ஹல் ஜமீல், இப்படி பல விதமாக வரக்கூடியதாக இருக்குது. சரி, அதே மாதிரி இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அவங்க அஃபுக்கு சொல்லும்போது தண்டனை கொடுக்காம விடுறதுங்கிறாங்க. சஃப்ஹுக்கு சொல்லும்போது இஸாலத்து அஸ்ரிஹி மின் நஃப்ஸ், நஃப்ஸை விட்டு என்னது, உள்ளத்தை விட்டு அந்த இதையே எடுத்துடுறது, அந்த உள்ளத்தை அப்படியே காலியாக்கிறது, அந்த குற்றமே மன்னிச்சு ஒண்ணுமே இல்லாத மாதிரி மனசுல ஆக்கி விடுகிறது சஃப் என்பதாக சொல்லப்படும். அப்ப அதுக்கு தான் சஃப் என்பதாக சொல்றது. சரி, அதே மாதிரி அப்ப நம்ம சொல்லிட்டு இருப்போம், அஃப்னா என்ன, சஃப்னா என்னங்கிறதையும் சொல்லிட்டோம். சரி, அடுத்ததாக சஃபுக்கு தர்க்கு தனீப அன்ஹு. சரி, சபபு நுசூல், சபபு நுசூல் என்ன சொல்றாங்க, அப்ப இந்த ஆயத்துக்கள் இறங்குறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத பார்க்குறோம். சபபு நுசூல் சொல்லும்போது ருவிய அறிவிக்கப்படுகிறது, அன்னல் யஹூத யூதர்கள் காலு சொன்னார்கள், என்ன சொல்றாங்க, அலா தஅஜபூன் அஜப யஅஜபு, அஜப யஅஜ், அதாவது காலு சொல்றாங்க, அலா தஅஜபூன் லி அம்ரி முஹம்மத், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயம் உங்களுக்கு ஆச்சரியத்தை அளிக்கவில்லையா, உங்களை வியப்பில் ஆழ்த்தவில்லையா? என்ன வியப்பில் ஆழ்த்துது, யஅமுரு அஸ்ஹாபஹு பி அம்ரின், அவருடைய தோழர்களை ஒரு விஷயத்தை கொண்டு ஏவுகிறார், சும்ம யன்ஹாஹும் அன்ஹு, பின்பு அதை விட்டே அவர்கள் தடுக்கிறார்கள், வயஅமுருஹும் பி ஹிலாஃபிஹி, அதற்கு மாற்றமான விஷயங்களை கொண்டு ஏவுகிறார், வயகூலுல் யௌமு கௌலன், யகூல் யௌம கௌலன், இன்றைய நாளில் ஒரு விஷயத்தை சொல்கிறார், வயர்ஜியு அன்ஹு கதன், நாளைக்கு அந்த விஷயத்தை விட்டும் பிறண்டு விடுகிறார். ஃபமா ஹாதல் குரான், இது என்ன குரான் இது, இல்லா கலாமு முஹம்மதின், இது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேச்சை தவிர ஒன்றுமில்லை, யகூலுஹு மின் தில்காஇ நஃப்ஸிஹி, அவர் தன் புறத்திலிருந்து இதை சொல்லிக் கொண்டிருக்கிறார், தன்னுடைய புறத்திலிருந்து இதை குரானை கொண்டு வருகிறார், அவர் தான் பேசுறார், அவருடைய பேச்சு தான். யுனாகிது பஅதுஹு பஅதன், அவருடைய அதில் அதனுடைய சிலது குரானில் சிலது சிலதற்கு முரணாக இருக்கிறது. நாக்கத யுனாகிது, ஒன்றுக்கு ஒன்று முரணாக இருக்கிறது. அப்போ அல்லாஹ் ஆயத்தை இருக்கிறான், மா நன்சஹ் மின் ஆயத்தின் அவ் நுன்சிஹா நஅதி பி கைரி மின்ஹா அவ் மிஸ்லிஹா அலம் தஅலம் அன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர். ஒரு கட்டளை ஒரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏவுறாங்க, அல்லாஹ் திரும்ப என்ன செய்யறான், ஆரம்பத்தில் கொண்டு வர்றான், அதுக்கப்புறம் தடுத்துறான். அப்போ தடுக்கும்போது தடுக்கிற விஷயத்த சொல்றாங்க, உடனே என்ன செய்யறாங்க, நேற்று ஒன்று சொன்னார், இன்னைக்கு ஒன்று சொன்னார். சில விஷயங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, அடுத்து அது இல்லை இப்படி செய்யுங்கன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் அவங்களா தன் புறத்தில் என்னது, ஒமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் புறத்திலிருந்து எதுவும் சொல்வது கிடையாது, மாறாக அவர்கள் சொல்வதெல்லாம் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்த விஷயங்களாகத்தான் இருக்கு. அப்போ அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்தது தான். சொல்லும்போது சொல்லுவாங்க, முஸ்லீம்கள் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, ராயினா யா ரசூலல்லாஹ் மின்னல் முராஆத், முராஆத்துங்கிற விஷயத்துல இருந்து சொல்லுவாங்க. அப்போ அர்ஐனா அர்ஐனா சம்அக், உங்க காதுகளை எங்கள் பக்கம் கவனிங்க, ஃபர்ரிகு, அதாவது என்ன செய்யுங்க, எங்களுடைய விஷயத்தை கேட்கறதுக்கு பேச்சை கேட்கறதுக்கு கொஞ்சம் காதை ஒதுக்குங்கன்னு சொல்லும்போது, அப்போ இந்த வார்த்தை இருக்க ரொம்ப கவியான ஒரு வார்த்தையா இருந்துச்சு. அப்போ அதனால என்னது, அல்லாஹ் அந்த வார்த்தையை சொல்ல வேணும்னு சொல்லி சொன்னான். ரைட், இங்க சொல்ல வருது, யூதர்கள் என்ன செய்யறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒன்று சொல்றாங்க, அல்லாஹ் ஒன்று சொல்றான், அதை அவன் மாத்துறான், அவனுடைய கையில இந்த உம்முல் கிதாப், அசல் கிதாப் அவனுடைய கையில இருக்கு, அவன் எதை நாடுறானோ அதை மாத்துறதுக்கு சக்தி இருக்கு. அதான் நம்ம நன்சஹ் மின் ஆயத்தின் அவன் நுன்சிஹா, அல்லாஹ் எதை நாடுகிறானோ அதை மாற்றக்கூடிய சக்தி அவனுக்கு இருக்கு, நினைத்தவாறு மாற்றிக்கொள்வான். அப்ப எப்படி அல்லாஹ் சொல்றானோ
அதுக்கு நீங்கள் கட்டுப்பட வேண்டியதுதான் கடமை. அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு வழிபட்டு அவன் சொல்லக்கூடிய விஷயத்திற்கு கட்டுப்பட்டு நடப்பதுதான் உங்கள் பொறுப்பாக இருக்கிறது. உங்கள் இஷ்டத்திற்கு செயல்படுவது அல்ல. அப்போ அதைத்தான் நீங்கள் என்ன செய்யப்படுது, இந்த ஆயத்தில் தெளிவாக விளக்கப்படுது. எதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் புறத்திலிருந்து இன்னைக்கு ஏவினார்கள் நாளைக்கு தடுத்தார்கள் என்பது கிடையாது. எதை எப்படி சொல்றாங்களோ எல்லாமே அல்லாஹ்வின் கட்டளைக்கு இணங்க தான். அதனால அது எப்படி இருந்தாலும் சரி, ஸமஉ வ தாஅ தவ்அன் வ கரஹா, அதாவது எல்லா நேரத்திலும் இன்ஃபிரு ஹிஃபாஃபன் வ சிகாலா, எந்த நிலையிலே நாங்கள் என்ன செய்வோம், வழிபடுவோம், கேட்டதற்கு கட்டுப்படுவோம். இதான் அல்லாஹ் விரும்பக்கூடியது. மா அத்தாக்கும் ரசூலு ஃபஹுதுஹு வ மா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தஹு. அப்போ இங்கே மாற்றங்கள் செய்கிறது யாரு? அல்லாஹ் தான் செய்யறான். அதுதான் அல்லாஹ்ல உடனே ஆயத்தை இறக்கி வச்சான். எந்த ஒரு ஆயத்துகளாக இருந்தாலும் சரி, அதை மாற்றக்கூடிய உரிமை, அதை பிரட்டக்கூடிய உரிமை நமக்கு இருக்கிறது. ஒன்று அதுக்கு பதிலாக வேற சட்டத்தை கொண்டு வருவோம், அல்லது அதே போல கொண்டு வருவோம், அல்லது வேற மாதிரி கொண்டு வருவோம். எல்லாமே நம் கையில் இருக்கிறது என்பதாக அல்லாஹு தஆலா பதில் கூறுகிறார். எனவே இதுதான் இதனுடைய காரணம், இறங்கியதற்குரிய சபபு நுசூலாக இருக்கிறது. இப்போ அந்த அடிப்படையில் அல்லாஹு தஆலா இன்னொரு இடத்துல சூரத்து நஹல்ல 101வது ஆயத்தில் ஒரு ஆயத்தில் சொல்றான். அல்லாஹ் சொல்லும்போது அந்த இடத்துல இதா பத்தல்னா ஆயத்தம் மக்கான ஆயத்தின் வல்லாஹு அஅலமு பிமா யுனஸ்ஸிலு காலு இன்னமா அன்த முஃப்தர் பல் அக்ஸருஹும் லா யஅலமூன் என்பதாக அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல். அதனுடைய அர்த்தம் என்ன நபியே? நாம் ஒரு வசனத்தை மற்றொரு வசனத்தை கொண்டு மாற்றினால் இவர்கள் உம்மை நோக்கி நிச்சயமாக நீர் பொய்யர் என்று கூறுகின்றனர். எந்த நேரத்தில் எந்த கட்டளையை எந்த வசனத்தை அருள வேண்டும் என்பதை அல்லாஹ் நன்கறிவான். இவர்களில் பெரும்பாலானவர்கள் இந்த உண்மையை அறிய மாட்டார்கள் என்பதாக அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சூரத்து நஹல்ல சொல்லி காண்பிக்கின்றான். இப்போ இதிலிருந்து ஒரு விஷயத்தை அல்லாஹ் தெளிவாக விளக்குகிறான். மாற்றுதல் என்பது, ஒரு ஆயத்தை மாற்றி மற்றொரு ஆயத்தை கொண்டு வருவது என்பது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வேலை கிடையாது. ஏன் இவர்கள் என்ன சொல்றாங்க? ஃபமா ஹாதல் குர்ஆனு இல்லா கலாம் முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூலு மின் தில்காஇ நஃப்ஸி. முஹம்மது நபி அவர்கள் தன் புறத்திலிருந்து இந்த குர்ஆனை, இந்த கலாமை கொண்டு வருகிறார்கள் என்று சொல்கிறார்கள் அல்லவா? அதற்கு அல்லாஹ் தஆலா அங்க கொடுக்கக்கூடிய பதில், அல்லாஹ் எதை எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை அறிந்திருக்கின்றான். அவன்தான் இதை மாற்றுகின்றான். அவன்தான் இதில் என்ன ஹிக்மத் இருக்கின்றது என்பதை நன்கு அறிந்தவனாக இருக்கிறான். இது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வரக்கூடியதே ஒழிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய புறத்திலிருந்து வந்தது கிடையாது என்பதை அல்லாஹு தஆலா தெளிவாக விளக்கி காண்பிக்கின்றான். எனவே என்ன நினைக்க, இது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புறத்திலிருந்து வந்ததுங்கிறத நீங்க நினைக்கவே கூடாது. இப்படி எந்த எண்ணமே வந்துவிடக்கூடாது. அல்லாஹ்க்கு தான் தெரியும். அல்லாஹ் மட்டும்தான் அதை அறிந்தவனாக இருக்கின்றான். அதாவது என்னாச்சு, அதாவது பத்தல்னா ஷரியத்தம் முத்தகத்திமத்தன், முந்திய ஷரியத்தை, முத்தகத்தமத்தன முந்திய ஷரியத்தை, என்னது புதிதாக ஒரு ஷரியத்தை கொண்டு வந்து என்ன செய்வோம், மாற்றுவோம். இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அவங்க முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி சொல்லும்போது, அதாவது ஒரு விஷயத்தை உயர்த்தி விட்டு அந்த இடத்த இன்னொரு விஷயத்தை கொண்டு வந்து வச்சு விடுவோம். ஒரு விஷயத்தை உயர்த்தி நீக்கிவிட்டு அந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை கொண்டு வந்து வைத்து விடுவோம். அதற்கு தான் இங்க என்ன செய்யப்படுது, சொல்லப்படுது என்பதாக சொல்கிறார். அதைத்தான் இங்க குறிக்கப்படுது. எது எங்க தேவைங்கிறது நாம அறிஞ்சிருக்கிறோம். அப்ப இவங்க என்ன செய்யாது, அல்லாஹ் தான் ஷரியத்தை அறிஞ்சவன், அவங்க உங்களை பார்த்து பொய்யர்கள் என்பதாக சொல்கிறார்கள். என்ன, ஏன் அவங்க அந்த ஹுக்கும் மாறுறதுனால இவர் தான் மாத்துறார் என்பதாக எண்ணிக்கொண்டு அவ்வாறு சொல்கிறார்கள் என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல கூறி காண்பிக்கிறான். சூரத்து நஹல்ல நாம் அந்த ஆயத்துல பார்க்கிறோம். அப்போ இந்த ஆயத்து இவர்கள் சொல்லக்கூடிய இந்த விஷயத்திற்கு அல்லாஹு தஆலா பதில் கொடுப்பதை நான் பார்க்கிறேன். இதிலே அதைத்தான் அல்லாஹ் சொல்றேன். எந்த ஆயத்தை மாற்றுவது என்றாலும், அதை திருப்புவது என்றாலும், வேறு சட்டங்களை கொண்டு வருவது என்றாலும், அது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்வதல்ல, மாறாக நாம் தான் அதை செய்கின்றோம். ஆனால் நீங்கள் அவர்கள் மீது பழியை சுமத்துகின்றீர்கள். ஏன்? அவர்களுடைய ஜஹால், அதான் அல்லாஹ் சொல்றான், அவங்க அப்படி சொல்லக்கூடியவங்க ஜுஹால்கள், மடையர்கள், அறிவில்லாதவர்கள் என்பதாக அல்லாஹு தஆலா முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கூறுவதை நாம் பார்க்கிறோம். எனவே அல்லாஹு தஆலா அதைத்தான் சொல்ல வருகிறார். இந்த விஷயத்தையும் நாம தான் மாற்றுகிறோம், அவர்களால் மாற்ற முடியாது என்பதை சொல்லி காண்பிக்கின்றார். இந்த ஆயத்துகளின் மூலமாக அல்லாஹு தஆலா சொல்ல வருவது என்ன? ஒரு விஷயங்களாக பார்த்தோம்.
இப்ப இங்க அல்லாஹ் சொல்றது என்ன? எந்த மாற்றமும் சரி நம்மின் புறத்தில் இருந்தால் நிகழ்கிறதை ஒழிய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறத்திலிருந்து நிகழ்வது கிடையாது. அமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா. அப்ப எந்த விஷயத்தை சொன்னாலும் சரி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் புறத்தில் இருந்தோ தன்னுடைய இச்சையின் மூலமோ தன்னுடைய ஆசைக்கேற்போ எதையும் சொல்வதில்லை, செய்வதில்லை, மொழிவதில்லை. மாறாக இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா. எதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாலும் அது வஹீன் அடிப்படையில் தான் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வருகிறார்கள் என்ற விஷயத்தை அல்லாஹு தஆலா தெளிவாக உணர்த்தி காண்பிக்கின்றார். எனவே அந்த அடிப்படையிலே அல்லாஹு தஆலாவின் புறத்திலிருந்து தான் மாற்றங்கள் ஏற்படுகிறது. அவன் தான் மாற்றக்கூடியவன். இவர்கள் சொல்லக்கூடிய கூற்று பொய்யானது, தவறானது, இவருடைய அறியாமையை வெளிப்படுத்துகின்றது என்பதை அல்லாஹு தஆலா சொல்லி காண்பிப்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே இந்த ஆயத்துகள்ல இந்த விஷயங்கள்ல இந்த பாடத்துல நம்ம பார்த்த விஷயங்கள் விஷயத்தை பத்தி பார்த்தோம். பல் என்ற அர்த்தத்தை கொண்டது. அதே போல் அஃபூனா என்ன, சஃப்ஹனா என்ன, மஃபிரத்னா என்ன என்பதையும் பார்த்தோம். மூன்றுக்கும் உள்ள வித்தியாசம். முதலாவது தர்ஜால கீழே உள்ளதுல அஃப் என்பது இருக்கிறது. அதைவிட உயர்ந்த ஒரு தர்ஜா தான் சஃப் என்பதாக சொல்லப்பட்டது. அதிலும் கூடியது என்று சொல்ல போனால் மஃபிரத் என்பதாக சொல்லப்பட்டது. அப்ப இந்த மூணின் நல்லோர்களிடம் முஃமின்களிடம் இருக்கக்கூடிய குணமாக இருக்க வேண்டும். நல்ல குணங்களாக இருக்கிறது. அதேபோல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய கட்டளைகளை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏவக்கூடிய ஏவல்களை முழுமையாக பின்பற்ற வேண்டும். அதேபோல் இந்த ஆயத் இறங்கியதன் காரணத்தை சொல்லும்போது அல்லாஹ் இதன் காரணமாகத்தான் இந்த மா நன்சஹ் மின் ஆயத்தின் அவ் நுன்சிஹா நஅதி பி கைரின் மின்ஹா வ மிஸ்லிஹா என்ற ஆயத்தை அல்லாஹு தஆலா இறக்கி வைத்ததன் காரணம் என்ன என்றால், இந்த மூமின்கள், இந்த மக்கள், யூதர்கள் என்ன செய்றாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அவ்வாறு சொல்கிறார்கள். பொதுவாக அவங்களுடைய வழக்கமே என்ன? நபியை கேலி செய்வது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொய் என சொல்வது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அதாவது அவர்களை குத்தி பேசுவது. முந்தைய ஒரு விஷயத்தில் பார்த்தோம், சூனியத்துடைய விஷயத்துல ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சொல்லும் பொழுது அவர்கள் நபி என்று சொன்னார்கள். சுலைமான் இப்னு தாவூத், தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய மகனாராகிய ஹதரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி என்பதாக சொல்லும் பொழுது அதை கேட்டுக்கொண்டிருந்த யூதர்கள் என்ன சொன்னாங்க? பாருங்கள், அலா தாஜபூன், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்க கேட்கலையா? உங்களுக்கு அது ஆச்சரியமாக இல்லையா? என்ன சொல்கிறார் பாருங்கள். சுலைமானை நபி என்பதாக கூறுகிறார். ரலியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். அவர்கள் நபி கிடையாது, அவர் ஒரு சூனியக்காரர் என்பதாக அந்த யூதர்கள் சொல்வதை நாம் பார்த்தோம். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதாவது ஒரு விஷயத்தை சொன்னா அதற்கு மாற்றம் தெரிவிப்பது, அதற்கு ஏளனமாக நடப்பது, அதை கேலி கிண்டல் செய்வது என்பது இவர்களுடைய வழக்கத்தில், இவர்களுடைய நடைமுறையில் உள்ள ஒரு விஷயமாக இருக்கிறது. அங்கும் அதைத்தான் சொன்னார். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி இல்லை என்பதாக சொல்லும் பொழுதுதான் அல்லாஹு தஆலா அந்த ஆயத்தை இறக்கி வச்சான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் நபி, அவர்கள் சூனியம் செய்யவில்லை, ஷைத்தான் தான் செய்தான். ஒமா கஃபர சுலைமானு என்பதாக தெளிவாக அல்லாஹு தஆலா அங்கு ஆயத்தை இறக்கி வைத்ததை பார்த்தோம். அதே போல் இங்கும் அந்த யூதர்கள் சொல்லக்கூடிய அந்த கூற்றிற்கு, இந்த பொய்யான வாதத்திற்கு அல்லாஹு தஆலா தெளிவான பதிலடியை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சப்போர்ட்டாக, அவர்களுக்கு அவர்களின் புறத்திலிருந்து அவர்களுக்கு ஆறுதலாகவும், யூதர்களுக்கு ஒரு தெளிவான பதிலடியாகவும் சாட்டையடியாகவும் அல்லாஹு தஆலா ஆயத்தில் இறக்கி வைப்பதை பார்க்கிறோம். எனவே அந்த அடிப்படையில் இந்த ஆயத்துகள் அந்த அடிப்படையில் இறக்கப்பட்டதாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா இந்த விஷயங்களை விளங்கக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தருவானாக. இதை விளங்கி இதை நாம் பிறருக்கும் எத்தி வைக்கக்கூடிய தௌஃபீக்கை தருவானாக. உண்மையை உண்மையென அறிந்து அதை மக்களுக்கு போதிக்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் தந்தருவானாக. பாத்திலை பாத்திலென உணர்ந்து அதை விட்டும் நாம் தவிர்ந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக. அல்லாஹும்ம அரினல் ஹக்க ஹக்கன் வர்சுக்னா இத்திபாஅ வ அரினல் பாத்தில பாத்திலன் வர்சுக்னா இஜ்தினாபா. ஆமீன். எனவே அந்த அடிப்படையில் அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய இந்த ஆயத்தினுடைய விளக்கம், ஏன் இறங்கியது, சபபு நுசூல் என்பதை என்ன என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொண்டோம். அல்லாஹு தஆலா நமக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் விளங்கக்கூடிய தௌஃபீக்கை தந்து அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.